இடைநிறுகிறோம் நேர்களை வணக்கம். நம்மளுடைய நிகழ்ச்சியுடைய பத்திரிகைகள் பார்வையில் சந்தித்திருக்கிறோம். வளமை போலவே 4 பத்திரிகைகள் கைவசம் இருக்கிறது. முதலிலே வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக 14 வருடங்களுக்கு பின்னர் பண்டத்தரிப்பு முகாமில் இருந்து வெளியேறியது ராணுவம் என்ற புகைப்படம் தாங்கி செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 14 வருடங்களுக்கு பின்னர் யாழ்ப்பாணம் பண்டத்தரிப்பு காடாப்புலம் பகுதியில் உள்ள பொதுமக்களின் காணியிலிருந்து ராணுவம் வெளியேறியிருக்கிறார்கள் என்ற செய்தி தொடர்ச்சியாக பார்க்கையில் 2012ஆம் ஆண்டு முதல் காணி மற்றும் அங்கிருந்த பிரதேச சபை கொள்கலம் ஆகியவை இராணுவத்தின் கட்டுப்பாட்டிலிருந்து வந்த நிலையில் நேற்று புதன்கிழமை இராணுவத்தினர் உத்தியோகபூர்வமாக அக்காணியை சண்டிலிப்பாய் பிரதேச செயலரிடம் ஒப்படைத்தனர். அங்கிருந்து இராணுவத்தினர் அராலி இராணுவ முகாமுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் சுழிபுரம் பகுதியில் இருந்து இராணுவ முகாம் அகற்றப்பட்டு அங்கிருந்தவர்கள் சங்கானைக்கு மாற்றப்பட்டிருந்த நிலைமையும் தற்போது பண்டத்திரிப்பு காணியும் விடுவிக்கப்பட்டிருக்கிறது என்று தொடர்பான செய்தி ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் ஒட்டிசுட்டானில் குடும்பஸ்தர் அடித்து படுகொலை. முல்லைத்தீவு ஒட்டிசுட்டானில் குடும்பஸ்தர் ஒருவர் அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஒட்டிசுட்டான் கரடிப்புலவு கிராமத்தில் நேற்று முன்தினம் இரவு இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இதில் கரடிப்புலவு பழம்பாசி பகுதியை சேர்ந்த நாகையா நாகராஜா வயது 41 என்பவரே உயிரிழந்தவர் ஆவார். குடும்பத்தை பிரிந்து தனிமையில் வசித்து வந்த நபர் கடைக்கு சென்று உணவு வாங்கி கொண்டு வீதியில் சைக்கிளில் திரும்பிக் கொண்டிருந்த வேளையில் அவரது தலையின் பின்பகுதியில் தாக்கப்பட்டதாக ஆரம்ப விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் சடலம் நேற்றும் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்டு சட்ட வைத்திய அதிகாரியின் உடற்கூறு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. அதில் தலையில் ஏற்பட்ட கடும் தாக்கத்தின் காரணமாக வெளியேறிய அதிக இரத்த கசிவே உயிரிழப்பிற்கு காரணம் என உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தியோடும் சுமார் 36 வருடங்களுக்கு பின்னர் சொந்த இடத்தில் இயங்க ஆரம்பித்தது காங்கேசன்துறை பொதுச்சந்தை. சுமார் 36 வருடங்களுக்கு பின்னர் காங்கேசன்துறை பொதுச்சந்தை மீண்டும் சொந்த இடத்தில் நேற்று புதன்கிழமை முதல் இயங்க ஆரம்பித்திருக்கிறது என்று அதற்கான புகைப்படம் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. கட்டமிடப்பட்ட செய்திகளாக IMF-இன் கடனை எந்தவித மாற்றங்களும் இன்றி தொடர இணக்கம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி கைபேசியை பயன்படுத்தியவாறு பேருந்தை செலுத்திய சாரதி இடைநிறுத்தம். கைபேசியை பயன்படுத்தியவாறு பேருந்தை செலுத்திய தனியார் பேருந்து சாரதி ஒருவர் சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளார் என வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைமை தலைவர் பொறியியலாளர் எஸ் விபலேஸ்வரன் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக விடுவிக்கப்பட்டுள்ள அறிவிக்கையில் கடந்த 25ஆம் தேதி அன்றும் காலை 9:45 மணியளவில் மன்னாரிலிருந்து புறப்பட்ட தனியார் பேருந்தின் சாரதி தனங்கிழப்பு வரையான பயணத்தின் போது வீதி பாதுகாப்பு மற்றும் சேவை விதிமுறைகளை மீறி கைபேசியில் உரையாடியவாறு பேருந்தை செலுத்தியமை தொடர்பில் காணொலி ஆதாரங்களுடன் முறைப்பாடு கிடைக்கப்பெற்றிருந்தது. இம்முறைப்பாடு தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் குறித்த பேருந்து சாரதி மறு அறிவித்தல் வரும் வரை பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அதேபோன்றும் கடந்த 23ஆம் தேதி அன்று மதியம் 1:40 மணியளவில் மாங்குளம் மகாவித்தியாலய மாணவர்களை ஏற்றாமல் சென்ற தனியார் பேருந்து தொடர்பில் பாடசாலை நிர்வாகத்தால் அதிகார சபைக்கு எழுத்து மூலமான முறைப்பாடு வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கமைவாக தொடர்புடைய பேருந்தின் சாரதி மற்றும் நடத்துனர் ஆகியோர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதுடன் அவர்கள் உத்தியோகபூர்வமான கடும் எச்சரிக்கையும் வழங்கப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தி அதேபோல பொது போக்குவரத்து சேவைகளின் தரம் மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் இவ்வாறான விதிமீறல்கள் தொடர்பில் பொதுமக்கள் ஆதாரங்களுடன் முறைப்பாடுகளை முன்வைக்கும் பட்சத்தில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக தயங்காமல் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் 021-228-5121 என்ற தொலைபேசி இலக்கமூடாகவும் முறைப்பாடுகளை வழங்க முடியும் எனவும் அதிகார சபையின் தலைவர் குறிப்பிட்டிருக்கிறார். மீண்டும் அந்த இலக்கம் 021-228-5121 என்ற இலக்கத்துக்கு போக்குவரத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பாதுகாப்பின்மை தொடர்பான முறைப்பாடுகளை வழங்கக்கூடியதாக இருக்கும். அதேபோல இந்திய மீனவர்களின் நிலுவை படகுகளால் யாழ் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிப்பு இந்திய துணை தூதுவரிடம் எடுத்துரைப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி நீதிமன்றத்தில் முன்னிலையானார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் உரிய தீர்வு கிடைக்காவிட்டால் போராட்டம் மேலும் வலுப்பெறும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை என்ற செய்தியோடும் சாகுவச்சேரி ராணுவ முகாமில் தன்னைத்தானே சுட்ட ராணுவ சிப்பாய் படுகாயம். சாகுவச்சேரி ராணுவ முகாமில் தன்னைத்தானே சுட்ட ராணுவ சிப்பாய் ஒருவர் படுகாயமடைந்திருக்கிறார். நேற்று புதன்கிழமை இது இடம்பெற்றிருக்கிறது என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் வலம்புரி நாளிதழுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கு. தொடர்ச்சியாக நாளிதழுடைய உட்பக்க செய்திகளுக்குள் வடமாகாணத்தின் மிகப்பெரிய கல்வி கண்காட்சி ஜனவரி மாதம் 30-31ஆம் தேதிகளில் அனுமதி இலவசம் என்று அதற்கான விளம்பரங்களும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. கல்வியை இடைநிறுத்தியவர்களே சிறைச்சாலைகளில் அதிகம் ஜனாதிபதி அனுரகுமார சுட்டிக்காட்டு. சிறைச்சாலைகளில் உள்ளவர்களில் சுமார் 74% 10ஆம் வகுப்பு வரை கல்வி கற்காதவர்கள் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கம் சுட்டிக்காட்டியிருக்கிறார் என்ற செய்தியோடும் சிறுவர்களுக்கு சமூக ஊடக தடை தீவிர பரிசோதனையில் அரசாங்கம். இணையதளங்களில் பாடசாலை மாணவர்கள் தொடர்பான சர்ச்சைக்குரிய மற்றும் ஆபாசமான விடயங்கள் கட்டுப்பாடின்றி பரவி வருவதற்கு எதிராக
மக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து 18 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கும் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்துவது குறித்து இலங்கை அரசாங்கம் தற்போது தீவிரமாக பரிசீலித்து வருகிறது. டிஜிட்டல் பொருளாதாரம் பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்ன இது குறித்து தெரிவிக்கையும், சமூக ஊடகங்களூடாக கடந்த காலங்களில் பதிவான பாரிய அளவிலான அசம்பாவிதங்களை கருத்தில் கொண்டும் இந்த தடை குறித்த ஆலோசனைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார் என்று அந்த செய்தியும். வலம்புரி நாடுகளுடைய விளையாட்டு செய்திகளுக்குள் இலங்கைக்கு எதிரான ஒரு நாள் தொடரை கைப்பற்றியது இங்கிலாந்து என்ற செய்தியும், அதேபோல உள்நாட்டு செய்திகளுக்குள் சாகவச்சேரி நகராட்சி மன்றமும் யாழ் இந்திய துணை தூதரகமும் இணைந்து தென்மராட்சி மண்ணில் முதன்முறையாக நடாத்திய தென்னிந்திய கலைஞர்களின் சாஸ்திரிய ஆற்றுகை நடன நிகழ்வும் கடந்த 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நகராட்சி மன்றத்தின் பொன்விழா மண்டபத்தில் இடம்பெற்றது என்று அதுமான புகைப்படங்களும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. யாழ் மாநகர சபையின் புதிய கட்டட தொகுதிக்கு முதல்வர் மதிவதனி விஜயம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. பேராசிரியர் புஷ்பரத்னத்திற்கு உயர் விருது வழங்கி கௌரவி. யாழ்ப்பாண மரபுரிமை மையத்தின் தலைவரும் வாழ்நாள் பேராசிரியருமான பரம புஷ்பரத்னம் அவர்களுக்கு சுவிட்சர்லாந்து தமிழ் கல்வி சேவையும் தமிழ் சங்கமும் இணைந்து உயரிய விருதினை வழங்கி கௌரவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியோடு வெளிநாட்டு செய்திகளுக்குள் உலக ஒழுங்கை சிதைக்கும் வல்லரசு நாடுகள் எச்சரிக்கை விடுத்தது கனடா என்ற செய்தி. உயிரிழந்த எஜமானருக்காக 4 நாட்கள் காவல், நாயின் நெகிழ்ச்சி செயல் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும். இங்கிலாந்தில் வறுமை உச்சத்தை எட்டியது. இங்கிலாந்தில் மிக கடுமையான வறுமை கடந்த 30 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு உச்சத்தை எட்டியுள்ளதாக யோசப் பிரவுன்ரி அறக்கட்டளை எச்சரித்திருக்கிறார்கள் என்ற செய்தியோடும், இந்திய ஐரோப்பிய ஒன்றியம் இடையே கையெழுத்தானது தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம். அதுபோல இந்தியாவில் விமான விபத்து, மகாராஷ்டிரா துணை முதல்வர் உள்ளிட்ட 6 பேர் உயிரிழப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளாக இருக்கிறது. உக்ரைனில் ரயில் மீது ரஷ்யா தாக்குதல், 12 பேர் உயிரிழப்பு என்ற செய்தியோடு வலம்புரியுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக வடக்கின் ஆளுநருக்கு ஓர் அவசர கடிதம். வடக்கு மாகாண ஆளுநர் அவர்களுக்கு அன்பு வணக்கம். ஒட்டுமொத்த மக்களின் நன்மை கருதி இந்த கடிதத்தை தங்களுக்கு அவசரமாக எழுதுகிறோம். அண்மையில் பெய்த கடும் மழை மற்றும் லித்வா புயல் காரணமாக பல்வேறு அனர்த்தங்கள் நாடு முழுமையிலும் நடந்தமை அனைவரும் அறிந்தது. இயற்கை அனர்த்தங்களால் ஏற்படக்கூடிய சேதங்களை நிவர்த்திக்கும் போதுதான் பாதிப்புகளை கணிசமாக குறைக்க முடியும். அந்த வகையில் நம் வடமாகாணத்தில் பெய்த கடும் மழை காரணமாக வீதிகள் பலத்த பாதிப்புக்கு ஆளாகின்ற அபாய நிலையில் உள்ளன. மழை வெள்ளம் அடித்து சென்றதன் காரணமாக புதிதாக அமைக்கப்பட்ட நெடுஞ்சாலை, காப்பட் வீதிகள் உட்பட அனைத்து வீதிகளின் ஓரங்களிலும் உள்ள மணல், கல், புல் என்பன அள்ளி செல்லப்பட்டிருக்கின்றன. இதனால் வீதிகளின் ஓரங்கள் மண்ணெண்ணையோ அன்றி கல்லெண்ணையோ இன்றி காணப்படுகின்றன. நிலைமை இதுவாக இருக்கும் போதும் கனரக வாகனங்கள் குறித்த வீதியின் ஓரமாக செல்லுமாயின் அந்த வீதி உடைந்து போவது உறுதி. இவ்வாறு உடைவு ஏற்பட்டுவிட்டால் பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீதி முழுமையாக சேதமடையும். தற்போது நல்லூர் அரசடி வீதி, நல்லூர் செம்மணி வீதி போன்றவை சேதமடைய ஆரம்பித்து விட்டன. கனரக வாகனங்களின் பயணங்களுக்கு ஏற்றாற் குறித்த வீதிகள் அமைக்கப்பட்டமையினால் அந்த வீதிகள் இடையிடையே நெரிசல் பட்டு உடைவு ஏற்பட்டிருக்கின்றன. உண்மையில் யுத்தத்துக்கு பின்னர் எங்கள் வடமாகாணத்துக்கு கிடைத்த ஒரே ஒரு நன்மையும் என்றால் அது வீதி புனரமைப்பாக மட்டுமே இருக்க முடியும். எனினும் குறித்த வீதிகளை உரியவாறு பராமரிக்காது விடுகின்ற போதும் அத்தனை வீதிகளும் சேதமடைந்து தவிர்க்க முடியாதாகிவிடும். ஆகையால் வடமாகாணத்தில் உள்ள அத்தனை வீதிகளையும் பராமரிக்கின்ற விடயத்தை வீதி அபிவிருத்தி அதிகார சபை, வீதி அபிவிருத்தி திணைக்களம் மற்றும் சம்பந்தப்பட்ட உள்ளூராட்சி சபைகள் விசேட திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வீதிகளின் ஓரங்களை மீளச்ச பண்ணிட்டு வீதிகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த விடயத்தில் தாங்கள் விசேட கவனம் செலுத்தி மேலே குறிப்பிட்ட வீதி சம்பந்தமான அமைப்புகளுடன் கலந்துரையாடி விசேட குழுக்களை நியமித்து எங்கெல்லாம் வீதியோரங்கள் செப்பனிட வேண்டுமோ அல்லது வீதிகள் இடையிடையே ஏற்பட்ட வெடிப்புகள் சீரமைக்கப்பட வேண்டுமோ அவற்றையெல்லாம் உடன் செய்வதற்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இக்கடிதம் மூலம் தங்களிடம் நாம் வைக்கும் கோரிக்கை என்று வலம்புரியுடைய ஆசிரியர் தலையங்கம் வடக்கின் ஆளுநருக்கு ஓர் அவசர கடிதம் என்ற தலைப்பிலே புலந்திருக்கிறது. உள்நாட்டு செய்திகளுக்குள் போதைப்பொருள் பழக்கம் மாணவர்களிடையே அதிகரிப்பும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவிப்பு. கொழும்பில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் பாடசாலை மாணவர்களிடையே போதைப் பொருள் பழக்கம் அதிகரித்து வருவதாக குறித்தும் போலீசார் மிகுந்த கவனம் செலுத்தி வருகிறார்கள். குளிர்பானம், பஞ்சு மிட்டாய், டொபி, பிஸ்கட் போன்றவற்றை பயன்படுத்தி பாடசாலைகளில் மாவா மற்றும் பாபுல் போன்ற போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றமை தெரிய வந்திருக்கிறது. போதைப் பொருளுடன் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக கடுமையான சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இது தொடர்பில் ஏற்கனவே 11 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அதன்படி 5 கிராமுக்கு மேல் கொகைன், ஐஸ் மற்றும் ஹெரோயின் வைத்திருப்பவர்களுக்கு மரண தண்டனைக்குரிய குற்றமாகும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும். திருவோணமலை புத்தர் சிலை விவகாரம், 4 தேரர்கள் உட்பட 9 பேருக்கு மறியல், ரணிலின் செயலாளர் சமன் எக்கனாயாவுக்கு விளக்க மறியல் என்ற செய்தியும். கொழும்பு அங்குலானையில் 24 வயது பெண் அடித்து கொலை என்ற கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்றும் காணப்படுகிறது. அதேபோல
பேரிடருக்கு பின்னர் நாடு மீண்டெழுகையில் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் அமைச்சர் நலிந்த ஜெயதிச வேண்டுகோள் என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதுபோல இறுதிப்பக்க செய்தியாக திருகோணமலையில் மாயமான மாணவன் மீட்பு. திருகோணமலையில் கடந்த திங்கட்கிழமை காணாமல் போனதாக தேடப்பட்டு வந்த சட்டத்தரணி ஒருவரின் மகனான 17 வயதுடைய மாணவன் நெட்டம்புவ பகுதியில் காயங்களுடன் மீட்கப்பட்டிருக்கிறார். குறித்த மாணவன் நெட்டம்புவ போலீஸ் நிலையத்தில் தஞ்சம் புகுந்ததுடன் கடத்தல்காரர்களிடமிருந்து தப்பியோடி வந்ததாக போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். மாணவனின் உடலில் அடிகாயங்கள் காணப்படும் நிலையில் மாணவன் எதற்காக கடத்தப்பட்டார், கடத்தல்காரர்கள் யார் என்பது தொடர்பான விசாரணைகள் நெட்டம்புவ போலீசார் முடக்கிவிட்டிருக்கிறார்கள். இதேவேளை குறித்த மாணவருடன் தொடர்புபடுத்தி சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட மற்றொரு தகவல் குறித்தும் போலீசார் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். திருகோணமலை பஸ் திரைப்படத்தில் காணாமல் போனதாக கூறப்பட்ட 22 வயதுடைய யுவதி ஒருவர் தனது காதலுடன் சென்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த யுவதியின் சம்பவத்திற்கும் மாணவனின் கடத்தல் சம்பவத்திற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் என்று அந்த செய்தி. இதுதான் வலம்புரி நாளிதழுடைய இன்றைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலே உதயன் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையானது பிரதான தலைப்பிடல் செய்தியாக சுழிபுரத்தை தொடர்ந்து பண்டத்தரப்பில் இருந்தும் வெளியேறியது இராணுவம் என்ற பிரதான தலைப்பிடலோடு பிரசுரமாகி இருக்கிறது. யாழ்ப்பாணம் பட்டத்திறப்பு பகுதியில் நீண்ட காலமாக முகாம் அமைத்து தங்கியிருந்த இராணுவத்தினர் நேற்றுடன் அங்கிருந்து வெளியேறி சென்றனர். பண்டத்தரிப்பில் வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபைக்கு சொந்தமான காணியில் கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் இராணுவத்தினர் முகாம் அமைத்து தங்கியிருந்தனர். அந்த காணியை விடுவிப்பதற்கு பிரதேச சபையினர் அண்மை காலமாக பல்வேறு பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தனர். இதன் தொடர்ச்சியாகவே அந்த முகாமில் இருந்து இராணுவத்தினர் நேற்றுடன் முற்றாக வெளியேறி சென்றனர். இந்த காணி விடுவிப்பு தொடர்பான ஆவணங்கள் சண்டிலிப்பாய் பிரதேச செயலாளரிடம் ஒப்படைக்கப்பட்டன. இதேவேளை யாழ்ப்பாணம் சுழிபுரம் பகுதியில் கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக முகாமிட்டிருந்த இராணுவத்தினர் கடந்த வார இறுதியில் குறித்த முகாமை விட்டு வெளியேறியிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள் 5ஆம் கட்ட கடன் IMF விரைவில் இலங்கைக்கு 5ஆம் கட்ட கடன் வழங்கல் தொடர்பில் விரிவான பரிசீலனை நடத்துவதற்காக நாணய நிதிய உயர்மட்ட குழு விரைவில் இலங்கைக்கு வரவுள்ளது. டித்வா புயலின் பாதிப்புகள் தொடர்பான மதிப்பீடு பணிகளை கருத்தில் கொண்டு நாணய நிதியத்தின் 5ஆம் கட்ட மீளாய்வு நடவடிக்கைகள் பிற்போடப்பட்டிருந்தன. டித்வா புயலின் பாதிப்புகள் தொடர்பான உலக வங்கியின் மதிப்பீட்டு பணிகள் நிறைவடைந்த நிலையில் நாணய நிதிய குழு விரைவில் இலங்கைக்கு வரவுள்ளது. டித்வா பேரிடர் காலத்தில் நெருக்கடியை எதிர்கொள்வதற்காக $206 மில்லியன் அவசர நிதியை நாணய நிதியம் வழங்கியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள் கச்சதீவு திருவிழா ஆய்வுக்குழு பயணம் என்றொரு செய்தியும் ஆபத்தான சாரத்தியம் பஸ் சாரதி இடைநீக்கம் என்ற செய்திகளும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் இராணுவம் வெளியேறிய பண்டத்தரிப்பு காணிகளில் பொருளாதார திட்டங்கள் தவிசாளர் ஜெதீசன் உதயனுக்கு தெரிவிப்பு. இராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்து நேற்று விடுவிக்கப்பட்ட பண்டத்தரிப்பு காணியில் மிகச்சிறந்த பொருளாதார திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் என்று வலி தென்மேற்கு சபையின் தவிசாளர் ஜெதீசன் உதயனுக்கு தெரிவித்தார். இந்த காணி விடுவிப்பு தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, எமது சபைக்கு பெரும் வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய காணியையே இராணுவத்தினர் ஆக்கிரமித்து வைத்திருந்தனர். இந்த விடயங்களை எடுத்து கூறி அண்மையில் இராணுவத்தினருடன் நாங்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்தினோம். காணிக்கான ஆவணங்களின் நிழற்பிரதியை எம்மிடம் இருந்து பெற்றுக்கொண்டனர். 2 வாரங்களுக்குள் ஒரு முடிவை அறிவிப்போம் என்றனர். அதுபோல் தற்போது அங்கிருந்து வெளியேறியுள்ளனர். அந்த காணியில் ஒரு பகுதியிலேயே எமது சபையின் கொள்கலம் உள்ளது. அது இராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த காரணத்தினால் தெல்லிப்பளை பகுதியில் உள்ள கொள்கலம் ஒன்றுக்கு வாடகை செலுத்த வேண்டிய நிலைமை எமக்கு ஏற்பட்டிருந்தது. தற்போது எமக்கு கொள்கலம் ஒன்று தேவையாக உள்ள நிலையில் அதை அங்கு மீள இயக்குவது தொடர்பில் சிந்திக்கின்றோம். இனி குறித்த வட்டார உறுப்பினர்களினதும் மக்களினதும் கருத்துக்களை பெற வேண்டியுள்ளது. அத்துடன் தற்போது விடுவிக்கப்பட்ட காணி பரந்து விரிந்த காணியாகும். அங்கு பல்வேறு பொருளாதார திட்டங்களையும் செயற்படுத்த முடியும். எனவே சபைக்கு மிகச் சிறந்த பொருளாதாரத்தை தரக்கூடிய வகையில் அந்த காணியை மாற்றியமைப்போம் என்றும் அவர் கருத்து தெரிவிப்பதற்காக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள் கிளிநொச்சியில் கோரம் பேருந்து டிப்பர் விபத்து 4 படுகாயம். கிளிநொச்சியில் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தும் டிப்பர் வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 4 பேர் காயமடைந்துள்ளனர். யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தும் முறிகையின்றியில் மணல் ஏற்றியவாறு யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த டிப்பருமே இவ்வாறு விபத்துக்கு உள்ளாகியுள்ளன. இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்தின் சாரதி, பயணிகள் 2, டிப்பரின் சாரதி ஆகிய 4 இவ்விபத்தில் காயமடைந்துள்ளனர்.
அவர்கள் கிளிநொச்சி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் மகாராஷ்டிராவில் ஹெலிகாப்டர் விபத்தில் துணை முதல்வர் உயிரிழப்பு. இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநில துணை முதல்வரும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான அஜித் பவார் ஹெலிகாப்டர் விபத்தில் நேற்று உயிரிழந்துள்ளார் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள் திருகோணமலையில் புத்தர் சிலை கைதான தீரர்களுக்கு விளக்கமறியல் நீடிப்பு என்ற ஒரு செய்தியும், சட்டவிரோத இழப்பீடு கோத்தாபாய உள்ளிட்டோருக்கு அறிவித்தல் அனுப்ப உத்தரவு. அறகலைய போராட்டத்தை தொடர்ந்து ஏற்பட்ட வன்முறைகளில் தமது உடைமைகள் அளிக்கப்பட்டதாக கூறி சட்டவிரோதமாக இழப்பீடு பெற்றவர்கள் என குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கு அறிவித்தல் அனுப்புமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது என்ற ஒரு செய்தியும், ரணிலின் செயலாளருக்கு விளக்கமறியல் என்ற ஒரு செய்தியும், ரணிலுக்கு ஆதரவாக நீதிமன்றில் எம்பிக்கள் என்ற ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. இதுதான் இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கையில், இந்தியாவின் நிபா வைரஸால் இலங்கைக்கு பாதிப்பு இல்லை, சுகாதார பிரதி அமைச்சர் தெரிவிப்பு. இந்தியாவில் தற்போது பரவி வரும் நிபா வைரஸ் தொற்றால் இலங்கைக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை என்று சுகாதார பிரதி அமைச்சர் கனசக விஜயமோனி தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கேரள மாநிலம் உட்பட பல பகுதிகளில் நிபா வைரஸ் தொற்று வேகமாக பரவி வருகிறது. நோயை கண்டறிவதற்கான பரிசோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதுடன் பலர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் என்று இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்தியாவில் இருந்து அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வரும் நிலையில் இது தொடர்பில் சுகாதார பிரதி அமைச்சரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. நிபா வைரஸ் தொற்றால் இலங்கைக்கு எவ்வித அச்சுறுத்தலும் இல்லை. இந்த வைரஸ் தொற்றால் எவரேனும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அடையாளம் காணப்படும் பட்சத்தில் அதை எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் அடையாளம் காணப்பட்டுள்ள நிபா வைரஸ் தொற்று தொடர்பாக பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக பாகிஸ்தான் பிரதிநிதிகள் இலங்கைக்கு வருகை என்று ஒரு செய்தியும், வட்டி வீதத்தில் மாற்றம் இல்லை என்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக கனடா தூதுவருடன் சங்கு கூட்டணி சந்திப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், விமான சேவைகள் தலைவர் பதவி விலகினார் என்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ந்தும் இவ்வாண்டில் அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வுக்கு ரூபாய் 220 பில்லியன் மேலதிக ஒதுக்கீடு. இலங்கை அரசாங்கத்தினால் மருத்துவர்கள் உள்ளிட்ட அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ள அடிப்படை சம்பள அதிகரிப்பை நடைமுறைப்படுத்துவதற்காக இந்த ஆண்டில் மாத்திரம் மேலதிகமாக 220 பில்லியன் ரூபாவை அரசாங்கம் செலவிட வேண்டியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். சம்பள அதிகரிப்புக்காக 2025ஆம் ஆண்டில் 110 பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்ட நிலையில் இந்த 2026ஆம் ஆண்டில் அது 220 பில்லியன் ரூபாவாக அதிகரித்துள்ளது. எதிர்வரும் 2027ஆம் ஆண்டில் இது 330 பில்லியன் ரூபாவாக உயரும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அதிகரிப்பு வெறும் கொடுப்பனவாக அல்லாமல் அடிப்படை சம்பளத்துடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது. இதனால் ஜனவரி மாதம் முதல் ஊழியர்களுக்கு உயர்ந்த அடிப்படை சம்பளம் கிடைப்பதோடு அவர்களின் மேலதிக நேர கொடுப்பனவு மற்றும் ஏனைய விடுமுறை கால கொடுப்பனவுகளும் இதற்கேற்ப அதிகரிக்கப்படும். நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமையை கருத்தில் கொண்டே இந்த சம்பள உயர்வு வழங்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கருத்து தெரிவித்திருக்கின்றார். தொடர்ச்சியாக கனடா அனுப்புவதாக மோசடி செய்த மன்னாரை சேர்ந்தவர் கைது என்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. மாணவர்களுக்கு போதைப்பொருள் தடுக்க போலீசார் கழுகு பார்வை என்ற ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. பாடசாலை மாணவர்களுடன் தொடர்புடைய போதைப்பொருள் விற்பனை தொடர்பாக போலீசார் கண்காணிப்புகளை அதிகரித்துள்ளனர் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் FU புட்லர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, பாடசாலைகளுக்கு அருகில் பாப்சிகில்ஸ், பஞ்சு மிட்டாய், டொபி, பிஸ்கட் மற்றும் இனிப்புகளை விற்பனை செய்பவர்களாக காட்டிக்கொண்டு மாவா மற்றும் பாபுல் போன்ற போதைப் பொருட்களை ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்கள் விநியோகிக்கின்றன. இது தொடர்பாக 11 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாடசாலை நபர்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்படும் போதைப்பொருள் விநியோகத்தை தடுக்க சந்தேகத்திற்கிடமான நடவடிக்கைகள் தொடர்பில் மக்கள் முறைப்பாடு செய்ய வேண்டும் என்றும் அவர் கருத்து தெரிவித்திருக்கின்றார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய உதயன் பத்திரிகாசிரியனுடைய ஆசிரியர் தலையங்கமாக போராட்டங்கள் சோழ்தீவு. தொழிற்சங்க நடவடிக்கை என்ற பெயரை கேட்பது மீண்டும் இயல்பான விடயமாக நாட்டில் மாறி வருகின்றது. முன்னாள் ஜனாதிபதி கோத்தாபாயாவின் காலத்திலும் அதன் பின்னர் ரணிலின் காலத்திலும் தொழிற்சங்க நடவடிக்கைகள் நாட்டில் தாராளம் பெற்றிருந்தன. எனினும் ஜனாதிபதி அனுர தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் காலத்தில் அத்தகைய போராட்டங்கள் பெரிய அளவில் இடம்பெறவில்லை. இதற்கு தற்போதைய அரசாங்கத்தின் மீது அரசு திணைக்களங்கள் கடந்த ஒரு வருடமாக கொண்டிருந்த நம்பிக்கை மற்றும் சகிப்புத்தன்மை என்பனவே பிரதானமான காரணங்களாக அமைந்தன. ஆனால்
அந்த நம்பிக்கையை அரசு துறைகள் தற்போது மெல்ல மெல்ல இழந்து வருகின்றன என்று உள்ளக அரசியலை பேசுவதாக இன்றைய ஆசிரியர் தலையங்கம் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் பெரும்பான்மை பலத்தை ஆயுதமாக்காது அரசாங்கம், அமைச்சரவை பேச்சாளர் தெரிவிப்பு என்ற ஒரு செய்தியும். தங்கம் விலை ரூபாய் 4 லட்சம். உலக சந்தையில் தங்கத்தின் விலை அதிகரித்துள்ள நிலையில் அதற்கு இணையாக உள்நாட்டு தங்கத்தின் விலையும் அதிகரித்துள்ளது. அதன்படி கொழும்பு செட்டியார் தெரு தங்கச்சந்தை வட்டார நிலவரப்படி நேற்று 24 கேரட் பவுன் ஒன்றின் விலை 4,05,000 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேவேளை 22 கேரட் பவுன் ஒன்றின் விலை 3,74,600 ரூபாவாக பதிவாகி இருக்கிறது என்ற அந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கையில், இராணுவ சிப்பாய் ஒருவர் உயிர் மாய்ப்பதற்கு முயற்சி என்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தேர்தலை எதிர்கொள்ள அஞ்சுகிறது அரசாங்கம், ரஞ்சித் மத்தும பண்டார காட்டம் என்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இறுதி பக்க செய்திகளுக்குள் காந்த சவிய சஞ்சைக்கு ஆக்கங்கள் அனுப்பக்கூடியதாக இருக்கும். இலங்கை மகளிர் பணியகத்தில் காந்த சவிய சஞ்சிகைக்கான ஆக்கங்கள் கோரப்பட்டுள்ளன. சர்வதேச மகளிர் தினத்தின் கருப்பொருளாகிய உரிமைகள், நீதி, செயல் அனைத்து பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கும் என்ற தலைப்பில் பெண்களின் பங்கை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட ஆக்கங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. இதற்கான ஆக்கங்கள் எதிர்வரும் 31ஆம் தேதிக்கு முன்பதாக கிடைக்கக்கூடியதாக அனுப்பலாம் என்று இந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. ஆர்வம் இருப்பவர்கள் இன்றைய உதயன் பத்திரிகையினை பார்த்து உங்களுடைய ஆக்கங்களை அங்கே சமர்ப்பிக்கலாம். இதுதான் இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகைக்குரிய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக யாழ் பிராந்தியத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற தினக்குரல் பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். தினக்குரல் நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக விரோத நட்டகடி விவகாரம் கோதாபாயவுக்கு அழைப்பானே, இழப்பீடாக 1.22 பில்லியன் ரூபாய் வழங்கல், மீள அறவிட உத்தரவு கோரி ரிட் மனு. 2022ஆம் ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி அறகலைய மக்கள் போராட்டத்தின் மீதான தாக்குதலின் பின்னர் நாடு பூராகவும் ஏற்பட்ட வன்முறை சம்பவங்களின் போதும் தமது வீடுகள் தீக்கிரையாகப்பட்டமையாக சட்டத்துக்கு முரணான வகையில் நட்டஈடு பெற்றுக்கொண்ட முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களிடமிருந்து அப்பணத்தை மீண்டும் அறவிடுமாறு உத்தரவு கோரி அடிப்படை உரிமை மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இம்மனுவின் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச உள்ளிட்ட தரப்பினருக்கும் இவ்வழக்கு தொடர்பிலான அறிவித்தல்களை அனுப்ப நடவடிக்கை எடுக்குமாறு உயர் நீதிமன்றம் மனுதாரர் தரப்பு சட்டத்தரணிகளுக்கு அறிவித்திருக்கிறது. அதற்கமைய குறித்த மனுவின் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் கமால் குணரத்ன, முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரத்ன, முன்னாள் கடற்படை தளபதி நிசாந்த உலுகேதென, முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க, இரான் அலஸ் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஜகத் அல்விஸ் ஆகியோருக்கு அறிவித்தல்களை அனுப்ப நடவடிக்கை எடுக்குமாறும் நீதிமன்றம் மனுதாரர் தரப்பு சட்டத்தரணிகளுக்கு பிறப்பித்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும். ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் டிப்பர் சாரதியின் தூக்கம், கிளிநொச்சியில் கோர விபத்து, சாரதிகள் பயணிகள் படுகாயம் என்ற நேற்றைய விபத்து தொடர்பான புகைப்படம் தாங்கி செய்தி. போதைப்பொருள் பாவித்துவிட்டு சொகுசு பேருந்தை செலுத்திய சாரதி போலீசாரால் கைது. கிளிநொச்சி ஏனையின் வீதியில் நேற்று முன்தினம் இரவு போலீசார் போக்குவரத்து பேருந்துகளில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். இந்த நடவடிக்கையின் போது போதைப்பொருள் பாவித்துவிட்டு சொகுசு பேருந்து செலுத்தி சென்ற சாரதி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியும். தொழிற்சங்க மிரட்டலுக்கு அடிபணிய போவதில்லை அமைச்சர் நலிந்த தெரிவிப்பு என்ற செய்தியும். மதுபானத்தால் இலங்கைக்கு ஒவ்வொரு ஆண்டும் 225 பில்லியன் இழப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. இவை தினக்கருடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. உள்பக்க செய்திகளுக்குள் வடக்கு வளங்கள் தென்பகுதிக்கு திணைக்களங்களின் அசம்பந்தத்தால் முறைகேடாக எடுத்து செல்லப்படுகின்றன. வடக்கு மாகாணத்தில் உள்ள வளங்கள் திணைக்களங்களுடைய அசம்பந்தம் காரணமாக தென்பகுதிக்கு முறைகேடான விதத்தில் எடுத்து செல்லப்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்திருக்கிறார். தென்மராட்சி பிரதேச செயலகத்தில் நேற்று புதன்கிழமை பிற்பகல் இடம்பெற்ற பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்த நிலையில் தென்மராட்சி பகுதியில் இடம்பெறுகின்ற கல் அகழ்வு தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்தார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. சரணடைய தயாராகும் வெளிநாட்டில் பதுங்கியுள்ள பல முக்கிய குற்றவாளிகள் என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும். 5 கிராமுக்கும் அதிக போதைப் பொருள் வைத்திருப்பது மரண தண்டனைக்குரிய குற்றம், பிரதி போலீஸ் மா அத்தியட்சர் உட்லர் தெரிவிப்பு. 5 கிராமுக்கு அதிகமான போதைப் பொருளை வைத்திருப்பது மரண தண்டனைக்குரிய குற்றமாகும் என போலீசார் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் அத்தியட்சர் எஃப்யூ உட்லர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியோடு டிட்வா புயல் பாதிப்பு, IMF குழுவினரின் இலங்கை விஜயம் நிறைவு என்ற செய்தியும். டிட்வா சூறாவளியால் பாதித்த வீடுகளை அமைக்க வழங்கிய காசோலைகள் திரும்பியது, பயனாளிகள் குழப்பம். டிட்வா சூறாவளியினால் முழுமையாக சேதமடைந்த வீடுகளை புனரமைப்பதற்கு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு முதற்கட்டமாக வழங்கிய தலா 20 லட்சம் ரூபாய் வீதம் இழப்பீடு வழங்கும் வேலை திட்டம் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது.
கடந்த 9ஆம் தேதி அனுராதபுரத்தில் ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் ராஜாங்கனி பிரதேச செயல பிரிவில் உள்ள குடும்பங்களுக்கும் புதிய வீடுகளை கட்டிக்கொள்வதற்கான காசோலைகள் வழங்கப்பட்டன. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்ட காசோலைகள் வங்கிகளில் செல்லுபடியாகவில்லை என ராஜாங்கனி பிரதேச சபையின் எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் ரஜரட்ட பொதுஜன விவசாயிகள் அமைப்பின் பிரதிநிதிகளும் குற்றம் சுமத்தி இருக்கிறார்கள் என்ற செய்தி கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி கோரி மட்டக்களப்பில் தீப்பந்த போராட்டம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. தென்மராட்சி சிவபூமி பாடசாலை சாகவச்சேரியில் நேற்று திறந்து வைப்பு என்ற செய்தியோடு கைத்தொலைபேசியை பயன்படுத்தியவாறு பேருந்தை செலுத்திய சாரதி சேவையில் இருந்து இடைநிறுத்தம், வேக கட்டுப்பாட்டை இழந்த லொரி உடுத்துறையில் விபத்துக்குள்ளானது என்ற செய்தியும் காணப்படுகிறது. அரசின் புதிய சட்டவரைவு தொடர்பில் சமூக மட்ட விழிப்புணர்வு கலந்துரையாடல் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும் திருக்கேதீஸ்வரத்தின் சிவராத்திரி பெருவிழா ஏற்பாடுகள் தொடர்பில் கலந்துரையாடல். திருக்கேதீஸ்வர திருத்தலத்தின் மகா சிவராத்திரி பெருவிழா பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் தொடர்பான கலந்தாய்வு கூட்டம் நேற்று முன்தினம் மன்னார் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் அரசு அதிபர் கனகேஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக நிபா வைரஸ் தொற்று குறித்து வீண் அச்சம் தேவையில்லை, பிரதி சுகாதார அமைச்சர் விளக்கம். இந்தியாவில் பரவி வரும் நிபா வைரஸ் தொற்றால் இலங்கைக்கு எந்தவிதமான அச்சுறுத்தலும் இல்லை என சுகாதார பிரதி அமைச்சர் ஹன்சக விஜயமுனி தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி. தொழிற்கல்வியில் புதிய மறுமலர்ச்சி ஏற்படும், பிரதமர் ஹரணி உறுதி. கல்வி சீர்திருத்தங்கள் சமாந்தரமாக தொழிற்கல்வியை மேம்படுத்துவதற்கும் தரமான பயிற்சி நிறுவனங்களை வலுப்படுத்துவதற்கும் அதிகபட்ச கவனம் செலுத்தப்படும் என பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய தெரிவித்திருக்கிறார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இலத்திரனியல் நுழைவாயில்கள் உத்தியோகபூர்வமாக திறக்கப்பட்டது என்ற செய்தியோடும் மகளிர் சிறுவர் விவகார சட்டங்கள் திருத்தம் அங்கீகாரம் வழங்கியது அமைச்சரவை என்ற செய்தியும் காணப்படுகிறது. பாடசாலை மாணவர்களை போதைப் பொருள் பயன்பாடு அதிகரிப்பு, போலீஸ் பேச்சாளர் தகவல் என்ற செய்தியோடும் சிறுமியை கடத்தி வன்முணர்ந்தவர் ஒரு வருடத்தின் பின்னர் கைது என்ற கண்டமிடப்பட்ட செய்தியும் காணப்படுகிறது. பயனாளிகளுக்கு கிடைக்கின்ற உதவிகளை சரியாக பயன்படுத்தி முன்னேற வேண்டும், வடக்கு ஆளுநர் தெரிவிப்பு. வலைஞர் மடத்தில் அதிகரித்துள்ள கசிப்பு உற்பத்தியை கட்டுப்படுத்த ரவிகரன் எம்பி போலீசாரிடம் வலியுறுத்தி இருக்கிறார் என்ற ஒரு செய்தியோடு தினக்குரலுடைய ஆசிரியர் தலையங்கமாக பாதுகாப்பான பயணம் பொதுமக்களின் அவா என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இறுதிப்பக்க விளையாட்டுச் செய்திகளுக்குள் முதல் T20 போட்டி மேற்கிந்தியாவை வீழ்த்தி தென்னாப்பிரிக்கா அணி வெற்றி, லாராவின் சாதனையை முறியடித்தார் ஜோ ரூட் என்ற செய்தியும், இலங்கையுடனான தொடரை கைப்பற்றியது இங்கிலாந்து அணி. அதேபோல பிரீமியர் லீக் கால்பந்தாட்டம் எவர்டன் லீட்ஸ் போட்டி சமநிலையில் முடிந்தது என்ற செய்திகளும் காணப்படுகிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய தினக்குரல் நாளிதழுடைய முதன்மை செய்திகளாகும். புலந்திருக்கக்கூடிய ஏனைய நாளிதழுடைய முதன்மை செய்திகளாகவும் இருக்கிறது. தொடர்ந்து மனிதர்கள் நேயர்களே, சிறியோர் விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.